ஆர் சொல்வார். உடனே சவுக்கால அடிப்பாரு. வலுக்கட்டாயமாக இழுத்துக்கு சென்றவர் யாருன்னா மரியாதைக்குரிய KP ராமகிருஷ்ணன் சார். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கிராமத்துக்கு போயிட்டு அவங்க இழந்த சொத்துக்களை மீட்டு அந்த பணத்துல இதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அதாவது எம்ஜிஆர் இல்லம் அப்படின்னு அவங்க வீட்டில் தலைவர் பேர் வச்சுட்டாங்களாம். புரட்சி தலைவர் இவரை வைத்து யாரு படம் எடுத்தாலும் சரி, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். முக்கியமா லாபம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதை நான் சொல்றேன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் மரியாதைக்குரிய பானுமதி அம்மா, நம்பியார் சார் இவங்க நடிச்ச படம் கலையரசி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் யாருன்னா மரியாதைக்குரிய காசிலிங்கம் சார். இந்த படத்தை யார் தயாரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த ஷரோடி சகோதரர்கள். அதாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் இடம் இருக்குது. அந்த இடம் பக்கத்தில் ஷாரோடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் விவசாயம் பார்த்தவங்க தான் இந்த மரியாதைக்குரிய ஷரோடி பிரதர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்கள் திலகம் எம்ஜிஆரை வச்சு இந்த படம் எடுக்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களே நிறைய விஞ்ஞான பூர்வமாக காட்சிகளாக இருக்கும், ராக்கெட்டில் பறக்கிற மாதிரி. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சி, அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆரின் சகோதரி யாருன்னா மரியாதைக்குரிய சச்சு அம்மா. அதில் ஒரு நபர் என்ன பண்ணுவார், அவங்கள வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று ஒரு விடுதியில், அதாவது கானா விடுதியில் டான்ஸ் ஆடும்படி சொல்லுவார். அவங்க ஆடவே மாட்டாங்க, இவர் வலுக்கட்டாயமாக ஆட சொல்வார். உடனே சவுக்கால அடிப்பார் சச்சு அம்மாவை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஓடி வந்து அவரை அடித்து தன்னுடைய தங்கை, அதாவது சச்சு அம்மாவை காப்பாற்ற வேண்டும். இதுதான் காட்சி. அதன் பிற்பாடு அந்த காட்சி சிறப்பாக முடியுது. இதில் என்ன விசேஷம்னா, இந்த படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அப்போது பயங்கர பிஸி, பானுமதி அம்மாவும் பிஸி. அவங்க கால்ஷீட் கிடைக்கும்போது தலைவர் கால்ஷீட் கிடைக்காது, தலைவர் கால்ஷீட் கொடுக்கும்போது அவங்களுக்கு கால்ஷீட் கிடைக்காது. அந்த கானா விடுதியில் அந்த மரியாதைக்குரிய சச்சு அம்மாவை வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துக்கு சென்றவர் யாருன்னா மரியாதைக்குரிய KP ராமகிருஷ்ணன் சார். அந்த காட்சி சிறப்பாக முடியுது. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா தலைவரும் பிஸி, பானுமதி அம்மாவும் பிஸி, கால்ஷீட் கிடைக்கவே இல்லை. அதன் பிற்பாடு இந்த படம் முடிகிறதுக்கு 1 வருஷம் ஆச்சாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர்கிட்ட மீதி படம் எடுக்க பணம் இல்லை. யோசிக்கிறாங்க, சரி ஊருக்கு போகலாம், பணத்தை புரட்டலாம் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா பணத்தை வந்து பாதியில் நிப்பாட்டலான்னு யோசிக்கிறான். ஒன்றும் புரியல. இதை அறிந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, உடனே வாருங்கள் அப்படின்றாரு. அவங்க போகிறாங்க. தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா, அதாவது தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து இந்தாங்க மீதி இருக்கிற, அதாவது நம்முடைய படத்தை எடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிற்பாடு அந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க. படம் சூப்பர் ஹிட். அதன் பிற்பாடு மரியாதைக்குரிய அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் ஷரோடி பிரதர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, தலைவரை பார்த்து, சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி, இந்தாங்க இந்த லாபம் வச்சுக்கோங்க சொல்ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் வாங்க மறுத்து விட்டாராம். நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா படம் பாதியிலேயே பணம் இல்லாமல் முடிகிற நிலைமையில் இருந்தது. தலைவர் பணத்தை கொடுத்து படம் எடுத்து முடிச்சாரு. ஆனால் அந்த லாபத்தையும் வாங்கவே இல்லையா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிராமத்துக்கு போயிட்டு அவங்க இழந்த சொத்துக்களை மீட்டு அந்த பணத்தில் இதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர், அதாவது எம்ஜிஆர் இல்லம் அப்படின்னு அவங்க வீட்டில் தலைவர் பேர் வச்சுட்டாங்களாம். பார்த்தீர்களா, அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். தமிழக மக்களே, இப்படி ஒரு உத்தமமான நடிகரை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா? இந்தியாவிலேயே பார்க்க முடியாது. சரியா? மக்கள் திலகம், தங்க தரகை இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் வாழ்ந்தவர்கள் கோடி, மறைந்தவர்கள் கோடி, ஆனால் மக்களின் மனதில் நிலையா நின்ற இரு வல்லவர்கள் யார்? அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆக இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். Until then, take care. Bye from இளவேனில். நன்றி, வணக்கம்.